இவர்கிட்ட ஸ்ரீராம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டுட்டு நான் செந்தில்கிட்ட கூட வரேன். இப்போ சீனியர் ராம்தாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணியை நான் தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதத்தை அவங்க எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருக்காங்க. ரெண்டு பேருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுகவை யார் தோற்கடிக்கிறதுங்கிறது தானே பிரதானமாக இருக்கணும். அப்படி இல்லாத போது அது எப்படி ஸ்ட்ராங்காக ஒரு எதிரணி நின்று அங்கே தோற்கடிக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும்? பாஜக அதிமுக அப்படிங்கிற கொஸ்டின் கேஸ் மக்கள் தோற்கடிக்க போகிறாங்க திமுகவை. கூட்டணி மக்கள் ஆமா நிச்சயமா மக்களோட தான் கூட்டணி. மக்கள் இதையும் யோசிப்பாங்கல்ல. சுற்றுலா சொன்னாரு மக்கள் அப்படின்னாரு. ஆனா நீங்க தான் கூட்டணியை பற்றி பாஜக தான் கூட்டணிக்காக கவலைப்படுற கட்சி. மக்கள் இதை யோசிப்பாங்கல்ல. டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் பத்தி என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ் அவர்கள் டிடிவியை பத்தி அவசர பத்தி என்ன சொன்னாங்க கடந்த காலத்துல, அதெல்லாம் கூட மக்கள் பார்ப்பாங்கல்ல. சோ அதனால அதை அவங்க பார்த்துப்பாங்க. நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணி இந்த எலெக்ஷன்ல நம்ம என்ன வேணா சொல்லலாம். அங்க நீங்க பிஜேபி அவர் சொல்றாரு பிஎம்கே பாஜக பிடியில் இருக்குன்னு. அப்போ இந்நேரத்தில் கூட்டணியில் இருக்கணும். இந்த நரேட்டிவ் செட்டிங்கை 4.5 வருஷமா செட் பண்றாங்க. அந்த 4.5 வருஷம் என்னதான் 4.5 வருஷம் அந்த செட்டிங் பண்ணி பல பேர் பேசி எதை பேசினாலும் வரப்போற ஆட்சி திமுக திராவிட மாடல் 2.0 நடக்க போறது இல்லை. சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதை பேசட்டும். பாஜக செய்கிறது பாஜக திமுக இருக்கக்கூடிய அடிமைகளை மக்களும் பார்க்கறாங்க. அவர்கள் வெளியில போனா அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன இருக்கு? அவர்கள் திமுகவை விட்டால் அவர்களுக்கு வேற வழி இல்லை. அதனால அங்க இருக்காங்க. வேற வழியின்றி இருக்கிறார்கள். திமுக அடிமைகள் யார? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல விசிகா. இல்ல அப்படி சொல்லலாமா? சரிதான். எங்க அதிமுக பார்த்து சொல்லலாமா? யார் சொன்னா? ஒரு யார் சொன்னாலும் நீங்க கேக்குறீங்க. எவ்வளவு விவாதத்துல எத்தனையோ விவாதத்துல இதெல்லாம் ஒரு பேச்சா? என்னைக்கா நான் அனுமதிச்சிருக்கேன்? அப்ப அவர் எடப்பாடி அவர்களை திரு பொன்ராஜ் அவர்கள் பேசும் ஸ்டைல பாத்தீங்க. இப்ப நீங்க பாருங்க எப்படி மடை மாற்றீங்க. அங்க தூக்கி மடை மாற்றீங்க. ஏங்க அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். எப்படி மடை மாற்றீங்க? ஒரு ஃபார்மர். நான் எங்க மடை மாற்றேன்? நீங்க என்ன கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் கேக்குறது ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் தெரியாதா இவருக்கு தெரிஞ்சிருமா? அது நான் கேட்டல. அந்த கேள்வி நான் கேட்கணும்ல. நான் கேட்டேன். யார் கேட்டா? யார் கேட்டா? ஃபார்மர் சிஎம் சார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரியாத கேள்வி நான் கேட்டேன். நீங்க எனக்கு டிக்டேட் பண்ணீங்க. உட்கார்ந்து இங்க தள்ளிடுவாங்க. அங்க தள்ளிடுவாங்க. இவர ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. என்ன பண்ணாரு? ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப மூடிட்டு வந்து தனிப்பட்ட விமர்சனத்தை விமர்சிப்பாரு. இது தேவையா? எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்ச அந்த கேள்வி யார் முன் வச்சா? அவருக்கு தெரியுங்க. அந்த கேள்வி யார் வச்சா? அவர்தானே வச்சாரு. நான் கேட்டேன். நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா? அவரோட இருக்கவங்களுக்கு தெரியாதான்ற கேள்வி நான் வச்சேன். சரியா? நியாயமா? அது உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. நான் சொல்லல. எந்த கட்சியை சொன்னாலும் உட்கார்ந்து எந்த கட்சியை சொன்னாலும் அதிமுகவை அடிமைப்படுத்தி ஒருத்தர் சொல்றேன் போது யார் சொல்றா? ஏங்க இன்னைக்கு சொல்லுங்க எவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்திருக்காங்க? என்னைக்கு நான் அனுமதிச்சிருக்கேன்? என்னைக்கு நான் அனுமதிச்சிருக்கேன்? என்னைக்கு நான் அனுமதிச்சிருக்கேன்? எடுத்துக்காமீங்க. எனக்கு எடுத்துக்காமீங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் பண்றேன். இங்க உட்கார்ந்து நான் சேலஞ்ச் பண்றேன். ஏன் நிகழ்ச்சியில யார் சொல்லிருக்கா? பாஜக அடிமை செய்கிறார்கள், அதிமுக அடிமை. உங்க பேனல்ல உட்கார்ந்து சொல்ல போறாங்க. அன்னைக்கு நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். இப்போ என்ன சொன்னாங்க? சொல்றாங்க. சொன்னாங்கன்னு சொல்றீங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். சீரியஸ். எத்தனை இடத்துல மாறிட்டே இருக்கீங்க பாருங்க. மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதேதான் நான் நல்லது இல்ல. மிச்ச ஆட்கள் இருக்கும்போது சொல்வதை உங்க சேனல் அலோவ் பண்ணல. இந்த நேரம் அந்த சேனல் அலோவ் பண்றதாக பார்க்கணும். ஆகையால நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். அதிமுகவை அடிமை என்று சொல்பவர்கள் அத நீ அந்த கிரிட்டிசிசம் அவங்களும் ஏத்துக்கணும். அதான் என் பாயிண்ட். சொல்றவங்க ஏத்துக்கணும். அதிமுக எடப்பாடி சொல்றவங்க ஏத்துக்கணும். பேசும் தொனி இந்த மேடையில் அந்த தொனியில் இந்த மேடையில யாரும் பேசல. அவர்கள் எல்லாம் சீனியர் தலைவர்கள். இந்த மேடையில 50 ஆண்டு கால அரசியல் அனுபவங்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் இங்க உட்கார்ந்து நான் சொல்றேன். அவர் இங்க தள்ளி விடுங்க. நீங்க சொல்ல அவசியம் இல்ல. நான் சொல்றேன். பாஜக இதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும். நான் சொல்றேன். அவங்க எல்லாருக்கும் மரியாதை எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். நான் சொல்லி கொடுத்துட்டேன். நான் சொல்லிட்டேன். எல்லா இடத்துலயும் நீங்க அதை சொல்ல அதிகாரத்தை தொடர்ந்து சொல்லல. நீங்க டிக்டேட் பண்ண நீங்க கோவப்படுறீங்க. அதான் என் பாயிண்ட். இங்க இருங்க. நான் திரும்ப சொல்றேன். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தோ வேறு எந்த தலைவர் குறித்தோ குறைந்தபட்சமா எந்த தலைவரா இருந்தாலும் எடப்பாடி எந்த தலைவர் பாஜக குற்றம் சாட்டுறது தானே. சும்மா அடிமை என்ன இது பாஜக அடிமை? சீரம் இதெல்லாம் இல்ல. சப்ஜெக்ட் எனக்கெல்லாம் ஒண்ணு இல்லங்க. பேசுறம்போது நீங்க சில கேள்விகளை கேட்கணும். நீங்க தவறுறீங்க, நான் கேட்கிறேன். அவ்வளவுதான் என் பாயிண்ட். தவறுனது என்னன்னு சொல்லி காமிங்க. நான் கேட்ட கேள்வியவே நீங்க கேட்டுக்கிட்டு நான் தான் கேட்டேன். நான் இப்ப சொல்லிட்டேன். சரி ரைட் விடுங்க. அதாவது இதுக்கு மேல நான் பேசுறேன்னா பாக்குற ஆடியன்ஸும்
ஏன்பா இவரும் இதுக்குள்ள போய் நேரத்தை வீணடிக்கிறான்னு நினைச்சிருவாங்க. அதாவது சகோதரர் பொன்ராஜ் அது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தவில்லை. ஒன்று, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மீது வேறு சில விமர்சனங்களை வைத்தார். அப்போ திரு கார்த்திகேயன் சார் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒருவேளை அந்த வாதத்தில் அவர் கவனிக்க தவறிருக்கலாம். அவர் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இது அவருக்கு தெரியாதா, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலா இருக்கும் இது அப்படின்னு கேட்டீங்க. நீங்க அவர் சீனியர் லீடர், அவருக்கு தெரியாமலா இருக்குன்னு கேட்டபோது பொன்ராஜ் சார் ஒரு பதில் சொன்னாரு. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. அதனால தான் கடந்த முறை அவர் அதை ஹேண்டில் பண்ணி குறைவான தொகுதிகளை கொடுத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கிரெடிட் தான் கொடுத்தாரு. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கிரெடிட் தான் கொடுத்தாரு. அது புரிஞ்சுக்கிட்டு தான் பாஜக இப்ப என்ன செய்யுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியல அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்ந்தார். இல்ல அவர் அப்பதான் சொன்னார். இல்ல அவர் இது மிஸ் இன்டர்பிரேஷன். சரி, ஓகே. இல்ல சரி சார், நான் பரவாயில்லை. இது நீங்க சொன்னது மிஸ் இல்ல. அவர் சொன்னது ரொம்ப கிளியரா, பாஜகவுக்கு தெரியும் எப்ப வேணா இவங்க எல்லாம் புடிச்சு போய் கடந்து வரதுருவாங்க. மத்தவங்களுக்கு நேரம் நீங்க அது மத்தவங்களுக்கு நேரம் பேசுறேன். இந்த வாக்குல வந்து சொல்லுங்க சார். நான் சொல்லாத வார்த்தையை வந்து ஸ்ரீராம் வந்து இங்க சொல்றாரு. அதாவது ஒரு அடிமை 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 என்று எடப்பாடியா அடிமைன்னு சொன்னவர் ஸ்ரீராம் தான். இல்ல நாம அததான் எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து இதே நீங்க சொன்னவர் அவர்தான். அடிமைகளுக்கு தான் வந்து உண்மையை சொல்லிட்டா வலிக்கும். அடிமைகளுக்கு தான் உண்மையை சொல்லிட்டா வலிக்கும். உடனே அந்த அடிமை உடனே பழிச்சுன்னு தவ்வும். அதான் நடக்குது. கட்சி ஆரம்பிச்சீங்களா என்ன? சரி வரங்க. அந்த கட்சியை முதல்ல பாருங்க. கட்சி பாஜகவுக்கு தெரியும். அந்த தைரியம் எனக்கு இருக்குல உங்களுக்கு. நீ ஆரம்பிச்சு அணியா ரெண்டு பேருக்கு தைரியமா எனக்கு. பொன்ராஜ் சார் என்ன பேசுற சார்? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பேசுற? ஸ்ரீராம் என்ன பேசுற? இல்ல பொன்ராஜ் மரியாதை யாரு? மரியாதை இல்ல பொன்ராஜ் தவறு பொன்ராஜ் நீ யாரு? பொன்ராஜ் இல்ல மனைகளா இல்ல ரொம்ப தவறா போயிட்டீங்க. உனக்கு என்ன பொன்ராஜ் ரொம்ப தவறுங்க. உனக்கு என்ன தகுதி இல்லங்க? மனைகளா இல்ல இல்ல இது நான் ஏற்க முடியாது. ஸ்ரீராம் ஒரு நிமிஷம் இல்லங்க. இல்ல இல்ல ஸ்ரீராம் ஒரு நிமிஷம் தவறு பொன்ராஜ் தவறு ஏற்க முடியாது. பொன்ராஜ் பொன்ராஜ் ஏற்க முடியாது. ஒருமையில பேசுறது ஏற்க முடியாது. மன்னிக்கணும், ஏற்க முடியாது. தயவு செஞ்சு விட்ரா பண்ணுங்க. இல்ல ஸ்ரீராம் 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 ஒரு நிமிஷம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஒரு நிமிஷம். நீ யாரு? சரி நான் பிரேக் எடுக்கிறேன். இல்ல ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு. இது இந்த அவைக்கு நல்லது இல்ல சார். இது ரொம்ப தவறு சார். என்ன சார் இது? நான் இப்பதான் பேசுறேன். ஸ்ரீராம் ஒரு நிமிஷம் இல்லங்க இல்லங்க அவ்வளவுதான். பொன்ராஜ் ஒருமையில பொன்ராஜ் ஒருமையில பேசுறதை நான் நிச்சயமா ஏற்க முடியாதுங்க. இந்த அவைக்கு உகந்ததல்ல. இது வந்து உங்களுக்குமே நல்லது இல்ல. பொன்ராஜ் உங்களுடைய பொசிஷனுக்கு நல்லது இல்ல. உங்க பொசிஷனுக்கு நல்லது சொல்றது கேளுங்க. நீங்க ப்ரோவோக் ஆகுறீங்கன்னா உங்க சீனியாரிட்டிக்கு உங்க பொசிஷனுக்கு அனுபவத்துக்கு அது நல்லது இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க. அதை வித்ரா பண்ணுங்க. அந்த வார்த்தை சார் அதுக்குள்ள போக கூடாது சார். நான் அதான் அப்பவே சொன்னேன் வெளியில வாங்கன்னு சொன்னேன். நான் திரும்ப சொல்றேன் 15 நிமிடம் வீணா போச்சு. உங்க நேரம் பார்க்கக்கூடிய எல்லாருடைய நேரம் வீணா போச்சு. தயவு செஞ்சு சொல்றேன் சார். ஆனா இது எது நிற்கும்? கடைசியில ஒரு வார்த்தை தான் பேசப்படும். அது தவறு. நான் அதை ஏற்கல. நீங்க அதை வந்து வித்ரா பண்ணிக்கங்க. அதான் நான் சொல்லுவேன். ஸ்ரீராம் ரொம்ப இதுக்குள்ள நம்ம திரும்ப போறது நல்லது இல்லை. வாங்க.